எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, காரணம் இருக்கு, திட்டம் இருக்கு. அதான் என்ன காரணம், என்ன திட்டம்? உன் அக்கா இருந்த இடத்துல நான் உன்னை வச்சு பார்க்கணும். நீ உன் அக்கா புருஷனை கட்டிக்கணும். நீ இந்த குடும்பத்துக்கு எஜமானி ஆகணும். இதுதான் என் ஆசை, கனவு, திட்டம் எல்லாமே. அம்மா, நீ இப்படி அதிர்ச்சி ஆவேன்னு எனக்கும் தெரியும்டி. அதான் இத்தனை நாளும் சொல்லாம மறைச்சேன். ஆனா இப்போ அதுக்கான நேரம் வந்துடுச்சு. அம்மா, உனக்கு கல்யாண வயசாச்சு. உனக்கு ஒரு மாப்பிள்ளை தேடணும்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த யோசனையே தோணுச்சு. நாம ஊரெல்லாம் உருண்டு புரண்டு தேடினாலும் உன் அக்கா புருஷ மாதிரி ஒரு நல்லவன், பண்பானவன், பணக்காரன் நமக்கு கிடைப்பானா? ஷட் அப் மம்மி. உன்னோட ஆசை பலிக்காது. ஏ, உன் அக்கா புருஷனுக்கு என்ன குறைச்சல்? சொத்துக்கு சொத்து, ஆஸ்திக்கு ஆஸ்தி, அன்புக்கு அன்பு எல்லாமே இருக்கு. இப்படிப்பட்டவன் கையில உன்னை ஒப்படைச்சேன்னு வை, நான் நிம்மதியா இருப்பேன். எங்க நான் போட்ட திட்டமெல்லாம் சொதப்பிடுமோங்கிற பயத்துல தான் நான் பார்வதி மேல அவ்வளவு கோவமா இருக்கேன். அவளை வீட்டை விட்டு துரத்த பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் பண்ணாலாவது எங்கேயா தொலைஞ்சு போயிடுவான்னு பாக்குறேன். பட்டு துணி மேல அட்டைக்கறி மாதிரி அப்படியே ஒட்டிட்டு இருக்கா. அவளை துரத்திட்டு மாப்பிள்ளைக்கு உன்னை கட்டி வச்சிட்டா என் கடமை முடிஞ்சுது. சி, இப்படி ஒரு நினைப்பு உன் மனசுக்குள்ள இருக்குன்னு இத்தனை நாளா தெரியாம போச்சு. இதுக்காக தான் நீ மாமாவுக்கு போய் டீ போட்டு கொடு, டிஃபன் சாப்பிட கூப்பிடு, அவரு வரும்போது வாசல்ல போய் நில்லுன்னு இத்தனை நாளா பிலிம் காட்டிக்கிட்டு இருந்தியா? மரியாதையா சொல்றேன், இதோட இந்த நினைப்பை விட்டுரு. இந்த ஜென்மத்துல எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்காது. நடக்கும்டி. இதுக்கு மேல பேசி உன்கிட்ட எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். ஏய், என்னை விட்டு நீ எப்படி போயிடுறன்னு பாத்துடுறேன். இந்த நினைப்பை விடுறேன்னு சொல்லு, நான் இங்க இருக்கேன். சொல்லு, இருக்கவா கிளம்பவா? இப்ப என்னடி, நான் பார்வதியை எதுவுமே சொல்லக்கூடாது அதானே? இனிமே நான் அவளை எதுவுமே சொல்ல மாட்டேன், போதுமா? நீ இங்கே இருக்கணும். ஊருக்கெல்லாம் போற முடிவை மாத்திக்க. உன்னை விட்டாதானே நீ கிளம்புவ. உன்னை வச்சு நான் என்னென்ன பிளான் பண்ணிருக்கேன் அதெல்லாம் சொதப்பவா? அது என்கிட்ட நடக்காது. இந்த கல்யாணத்தை நான் எப்படி நடத்துறேன்னு பாருடி, பாரு. அம்மா, இந்த வீட்டுக்கு பெரியவங்க நீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. எனக்கும் அம்மான்னு யாரும் இல்ல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஐயோ, இல்லம்மா, உன்னை ஆசீர்வாதம் பண்ற தகுதி எனக்கு இப்போதைக்கு இல்லை. நீ நல்லா இருக்கணும். எழுந்துரு. ஏமா இப்படி பேசுறீங்க? உன் கூட பேசக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த பூஜை அறையில நீயே நானும் இருக்கிறப்போ லக்ஷ்மி கடாட்சத்தோட உன்னை இப்படி பார்க்கும்போது இந்த கல்லு மனசு கூட கரைஞ்சி போற மாதிரி இருக்குமா? இந்த தெய்வங்களை சாட்சியா வச்சு உன்கிட்ட சில விஷயங்களை மனசு விட்டு பேசலான்னு முடிவு பண்ணிருக்கேம்மா. என்னம்மா பேசணும்? நீ தெய்வத்துக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த. இப்ப நான் உன்கிட்ட சில விஷயங்களை பேசணும். நீ அந்த தெய்வத்துக்கிட்ட உதவி வேணும்னு கேட்டியோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். அந்த உதவியை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சுட்டேன்னு நினச்சிக்கோங்கம்மா. பார்வதி, நான் அந்த உதவியை உங்களுக்கு செஞ்சுட்டேம்மா. நான் என்ன கேட்க வரேன்னு கூட தெரியாம
ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம இப்படி ஒரு வார்த்தையில சொல்லிட்டியேம்மா. உனக்கு எவ்வளவு பெரிய மனசு, நீ எவ்வளவு நல்லவனு ஒரு நொடியில இந்த ஒரு வார்த்தையில காட்டிட்டியேம்மா. அம்மா, வாழ்க்கையில எல்லாம் வச்சிருக்கிறவங்க தான் எதை கேட்பாங்களோ எது கொடுக்கணுமோன்னு பயப்படணும். என்கிட்ட தான் கொடுக்கறதுக்கோ எடுக்கிறதுக்கோ ஏன் இழக்கிறதுக்கோ எதுவுமே இல்லையே. இந்த போர்க்களத்துல எல்லா ஆயுதங்களையும் வச்சுக்கிட்டு நீங்க நிக்கிறீங்க, எதுவுமே இல்லாம நிராயுத பாணியா நான் நிக்கிறேன். இருந்தாலும் என்ன பார்த்து நீங்க பயப்படுறீங்களே, அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. நான் என்ன சொல்லணும்னு நீங்க சொல்லுங்க. உனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் தெரியாம நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அபியை விட சிரிப்புல தனமா நான் உன்கிட்ட நடந்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் சுயநலம், உன்கிட்ட பயம். என்கிட்ட என்ன பயம்? நீங்க நேரடியாவே சொல்லுங்கம்மா. விஷயம் இதுதாம்மா. என் மூத்த பொண்ணு இருந்த இடத்துல என் இளைய பொண்ணை வச்சு பார்க்க நான் ஆசைப்படுறேன். நான் சொல்றது புரியலையா? ரேஷ்மா அவ அக்கா புருஷன் வசீகரனை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு இடைஞ்சல நீ வந்துடுவியோ, உன்னால என் மாப்பிள்ள மனசு கரைஞ்சிடுமோ, என் திட்டம் எல்லாம் பாழாயிடுமோன்னு பயந்துதான் நான் உன்கிட்ட அப்படி கடுமையா நடந்துகிட்டேன். நான் ஊர்ல இருக்கப்பவே என் மாப்பிள்ள அடிக்கடி ஒரு பொண்ணோட பழகுறாருங்கிற செய்தி அரசல் பொரசல என் காதுல வந்து விழுந்துச்சு. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இப்ப ஏன் இஷ்டப்படி நடக்குமா, இல்ல நானும் இலவு காத்த கிளி மாதிரி ஆயிடுவோன்னு தெரியாம அல்லாடிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள கிடைக்காம இல்ல, ஆனா இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைச்சா அதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணும்? அது மட்டும் இல்லாம அக்கா இருந்த இடத்துல தங்கச்சியை வைக்கிறது ஊர் நடைமுறை பழக்கம் தானே. அதுக்கு எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு. செத்து போனவ ஒரு குழந்தை வேற பெத்துட்டு போயிட்டாலே, ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்து தங்கச்சி அவ அக்கா குழந்தைய பார்த்துப்பாளே. வேற யாரோ வந்து அந்த குழந்தை மாற்றாந்தாய் கொடுமையை அனுபவிக்க வேண்டாம் பாரு. இதெல்லாம் மனசுல வச்சுதான் நான் அங்க இங்கன்னு மாப்பிள்ள தேடாம இந்த மாப்பிள்ளையே முடிக்கணும்னு வந்திருக்கேன். இத்தனை நாளா நான் உன்கிட்ட நடந்துகிட்ட எல்லா விஷயத்துக்கு காரணமே இதுதான். நீ என் காலில் விழுந்துட்ட, நானும் உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். நமக்குள்ள இருந்த பகை தீர்ந்து போச்சு. ஆனா நான் மனசை விட்டு கேட்குறேன், என்னையும் என் பொண்ணையும் விட்டுட. எங்களை விட்டுட்டு என் மாப்பிள்ளையும் எங்ககிட்ட கொடுத்துட்டு என் பேத்தியும் மறந்துட்டு தயவு செஞ்சு நீ எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிட. என்னம்மா நான் இவ்வளோ பேசுறேன், நீ பேசாம இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே நியாயமான காரணமா இருக்கு. அது மீறி நான் என்னம்மா சொல்ல முடியும்? அப்ப நீ இங்க இருந்து போயிடுவியா? போயிடுறேம்மா, கண்டிப்பா நான் போயிடுறேன். ஒரு முகவரி இல்லாத கடிதம் மாதிரி நான் ஆயிட்டேன். ஆள் ஆளுக்கு நாள கிடைக்கிறாங்க. என் வாழ்க்கை ஒரு வெள்ளை காகிதமா இருக்கு. யாருக்கு என்ன இஷ்டமோ அதுல கண்ணா பின்னான்னு எழுதிக்கிறாங்க. என்னால எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லைனாலும் என்னால உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைச்சா அதையே நான் தடுக்க போறேன். நான் கண்டிப்பா இங்க இருந்து போயிடுறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு இந்த வார்த்தை போதுமா? இப்போ எனக்கு நிம்மதி ஆயிடுச்சு. நீ என் மாப்பிள்ளையும் அபியும் விட்டு விலகிட்டா போதுமா? அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதையுமே கேட்க மாட்டேன். அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லம்மா. கவலைப்படாதீங்க. நீங்க தான் என்னையும் வசீகரன் சாரையும் முடிச்சு போட்டு பாக்குறீங்களே தவிர எங்க ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. உங்க மூத்த பொண்ணு இருந்த இடத்துல
இளைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எந்த சிக்கலும் கிடையாது. தேவைப்பட்டா என்னால் ஆன உதவியா நானே செய்யறேன். ரொம்ப நன்றிம்மா. நாம பேசினது நமக்குள்ள இருக்கட்டும். இனிமே என்னால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அந்த கடவுள் உன்னை காப்பாத்துவாரு. நான் வரேன். கேட்டு பாரு. அண்ணா என்னப்பா தலைவர் வீடு பூட்டி இருக்கு. அவங்க வீட்டுல யாருக்கோ கல்யாணமா, காலையிலே கிளம்பி போயிட்டாங்கப்பா. கல்யாணமா? என்ன ஏதுன்னு ஏதாவது தெரியுமா? அரசியல்வாதிய 1000 இடத்துக்கு போவாங்க வருவாங்க, எனக்கு என்னப்பா தெரியும்? மிஸ் பண்ணிட்டோம். நம்ம அம்மாவை காப்பாத்தணும்ல. அப்ப அலெக்ஸ் ஆளுங்க அடி வாங்கி ஓடுனானுங்கல்ல, இங்க வந்து தகவல் சொல்லிருப்பானுங்க. அதான் உஷாரா எஸ்கேப் ஆயிட்டான். ஆமால, நம்ம அதை யோசிக்காம விட்டுட்டோமே. இப்ப என்ன பண்றது? எங்க போனாங்கன்னு தெரியல. இவரு வேற கல்யாணம்னு சொல்றாரு. யாருக்கு கல்யாணமா இருக்கும்? ஒருவேளை அவங்க சொந்தக்காரங்கள்ல யாருக்காவது இருக்குமா? இல்ல ஜாக்லினுக்கா? புரியலையே. ஒன்னும் புரியலையே குப்பா. போலீஸ்ல ஃபோன் பண்றாரு. என்னன்னு தெரியலையே. சொல்லு மாமா. யோ, எங்கேயா இருக்க? நீ தான் அப்புறம் தகவல் சொல்லணும்னு கம்முன்னு இருந்துட்ட. நீ சொன்ன விஷயம் எதுக்கும் யூஸ் ஆகல. அதான் இப்ப நானே அந்த விக்டர் பையில தேடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தாயா ஃபோன் பண்ண. விக்டருக்கு இன்னைக்கு கல்யாணம்யா. என்ன மாமா சொல்ற? விக்டருக்கு கல்யாணமா? அப்ப அவன் சாகலன்றது கன்ஃபார்மா? அவன் எங்கேயா செத்தான்? நீ தான் சும்மா அதையே சொல்லிட்டு இருக்க. ஊருக்கு தாயா போயிருந்தான். சரி சரி, அதை விடு. இப்ப கல்யாணம் எங்க நடக்குது? சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு பழைய பங்களா இருக்குல்ல, அங்கே. நீ எப்படி அங்க போன? விக்டரோட அப்பா கட்சி தலைவர். பையனுக்கு கல்யாணம்னா அவங்க ஆளுங்க கூட கிளப்பிட்டு இருந்தாரு. பாதுகாப்புக்காக ஸ்டேஷன்ல இருந்து எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. அதனால நாங்க இங்க வந்திருக்கோம். இங்க வந்து பார்த்தா உண்மையிலேயே விக்டருக்கு இன்னைக்கு கல்யாணம். சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு பழைய பங்களாவில் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ரகசியமா கல்யாணம் பண்றாங்க. நாங்க பந்தோபஸ்துக்காக வெளியில நிக்கிறோம். நான் இப்ப கல்யாணம் நடக்கிற இடத்துல இருந்து தான் பேசுறேன். நீ இப்ப நேரா இங்க வந்தேன்னு வச்சுக்க, விக்டர் நேரா பார்க்கலாம். தேங்க்ஸ் மாமா. நீ அங்கேயே இரு. உன் உதவி எங்களுக்கு தேவைப்படும். எதுக்கு? பொண்ணை தூக்கணும். என்ன சொல்ற? ஜகா, விக்டர் கிடைச்சிட்டான். உயிரோட தான் இருக்கான். அநேகமா ஜாக்லின் அவங்க அப்பா அங்கதான் கூட்டு போயிருப்பான். நம்ம உடனே போய் நம்ம வேலையை காட்டுவோம். பேசாத, கிளம்பு கிளம்பு. மாப்பிள்ள பேர் என்னப்பா? விக்டர். பொண்ணு பேரு? ஜாக்லின். நீங்க யாரு? பொண்ணுக்கு அப்பா சார். பொண்ணை கூப்பிடுங்க. அவங்க தானே கையெழுத்து போடணும். அவங்க 2 பேரோட பர்த் சர்டிபிகேட் கொடுத்துட்டு கையெழுத்து போடுங்க. 2 பேரோட பர்த் சர்டிபிகேட் அதுல இருக்கு. எலெக்ஷன் முடியட்டும். பொண்ணை கூப்பிடுங்க. நீ சொல்றது சரிதான். ஏய் ஜாக்லின், என்ன இது? ஏன் அழுதுட்டு இருக்க? சரி சரி, ரிஜிஸ்டர் கேட்டா அப்பா அம்மாவை புரிய முடியல, அதான் அழறேன்னு சொல்லு. அழாமாவா? வாங்குற இல்ல ஜாக்லின். தலைவரே, ஏன் தலைவரே கல்யாணத்தை இவ்வளவு ரகசியமா வச்சுக்கிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லையா, என் பையனுக்கு பப்ளிசிட்டினா பிடிக்காதுன்னு சொல்றான். எலெக்ஷன் டைம் வேறயா, அப்புறம் இதையும் தேர்தல் செலவு கணக்கில் காட்ட சொல்லுவாங்க. எதுக்கு வம்புங்கிறேன். பொண்ணு சொந்தக்கார பொண்ணுங்களா தலைவரே? அப்படி ஒண்ணும் இல்லையா, பையன் பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டான். அதுதான் நானும் என் பையனை கேட்டேன். இது சீர்திருத்த கல்யாணம்பான்னு சொல்லிட்டான். அது சரி, ஊருக்கு தெரியாம சீர்திருத்த கல்யாணத்தை பண்ணிட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு
சீர்திருத்தாத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா போச்சு. நமக்கெல்லாம் இது புதுசுங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. என் பையன் புரட்சி பண்ணணும்னா நாளைக்கு தலைவனாக போறோம் பாரு, அதுக்கு நாமே தடையாயிடக்கூடாதுல்ல. அது சரி. அதுக்கு தான் நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். சரி சரி சரி. அழுது ஏமாத்த பாக்குறியா? ஏய், ஜெகாவோட அப்பா அம்மாவோட உயிர் உன் கையில இருக்கு. இப்ப ஒரே ஒரு ஃபோன் பண்ண, அவங்க 2 பேரையும் குத்தி கொலை பண்ணிடுவானுங்க. மரியாதையாவா? உன் பேர் என்னம்மா? ஜாக்லின். வயசு என்னம்மா? 23. உங்க அப்பா பேர் என்னம்மா? அலெக்ஸ் ராஜலிங்கம். உங்க பேர் என்னங்க? விக்டர். வயசு? 28. இவன் அப்பா, இவன் இன்னும் உயிரோட இருக்கா? ஏய் சாக்லேட், பேசாம இரு. அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியுமா? முதல்ல ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுமா. மாட்டேன், நான் கையெழுத்து போட மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. நான் கையெழுத்து போட மாட்டேன், போட மாட்டேன், போட மாட்டேன். அலெக்ஸ், என்ன நடக்குதுங்க? தலைவரே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தலைவரே. கையெழுத்து அப்புறம் வாங்கிக்கலாம். மாப்ள, நீங்க மோதிரத்தை எடுங்க. மோதிரத்தை மாத்தி கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். எடுங்க. எங்க மாமா? உள்ளதா இருக்காங்க. பாஜக. நிறுத்துங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. யாரா நீ? ஜெகா, என் புள்ள கல்யாணத்தை ஏன்டா கலட்டா பண்ற? ஐயா, நான் ஜாக்லினோட புருஷன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. அவள் 4 புருஷன் கொண்டாட்டி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்க புள்ள என் பொண்டாட்டியை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ண போறான். அவங்க இவர் பொண்டாட்டின்னு தெரிஞ்சுதான் உங்க புள்ள கல்யாணம் பண்ண போறான். என்னது? ஆமாங்க, இது உண்மைங்க. டேய் விக்டர், என்னடா இது அசிங்கம்? அப்பா பொய் சொல்றாங்கப்பா. ஆமாங்க, பொண்ணோட அப்பா நான் சொல்றேன். இவ யாருனே தெரியாது, போய் சொல்றான். போய் போய், அவர் என் புருஷன். அவர் சொல்றது உண்மைதான். அவர் பேர் ஜகா. எங்க அப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்க பிள்ளைக்கு கட்டி வைக்க பாக்குறாரு. எங்களை காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க. என்னமா அது? எந்திரிமா மேல. ஆமா, நீ கல்யாணம் ஆனவன்னு முதலியா என்கிட்ட சொல்லல? எங்க அப்பாவும் விக்டரும் என் மாமனார் மாமியாரை பிடிச்சி வச்சுக்கிட்டு கொன்றுவேன் மிரட்டினாங்க. அவங்களை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. ஏய் ஜாக்லின், உனக்கு விஷயம் தெரியாதா? என் அப்பா அம்மாவை காப்பாத்தியாச்சு. வாங்கம்மா. அப்பா இறங்குங்க. அவங்க என் கூட தான் பத்திரமா இருக்காங்க. ஏ குப்பா, அவங்க எங்க? இதோ இதோ அங்க பாரு. ஜாக்லின், எப்படி மாறுங்க? ஜாக்லின், எங்கம்மா இத்தனை நாளா போயிருந்த? கொஞ்ச நாள்ல என்னென்னமோ நடந்துருச்சு. என் புள்ள இந்த நேரம் வரலன்னா என்னென்னமோ நடந்திருக்குமே கடவுளே. ஏய் ஜாக்லின், நீ எல்லாம் ஒரு அப்பா. வாங்கத்து போலாம். ஏய், எங்கடி போற? டேய் விக்டர், நிறுத்துடா. ராஸ்கல், கன்னி பொண்ணை நீ பலவந்தப்படுத்தி தாலி கட்டினாலும் தப்பு இல்ல. அதுல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன். ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு போறியே, அசிங்கமா இல்ல? இது நம்ம கட்சிக்காரன் பொண்ணு மேல ஆசைப்பட்டியே நினைச்சேன். அடுத்தவும் பொண்டாட்டியை கல்யாணம் பண்றியடா. இதுக்கு தான் சர்ச்சு வேணா, ரிஜிஸ்டர் ஆபீஸ் வேணான்னு பம்முனியாடா. அப்பா, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்பா. ஏதோ ஏழை பொண்ணு மேல ஆசைப்பட்டேன்னு சொன்னேன்.
நான் சரின்னு. ஆனா இந்த பொண்ணு அழகா கருப்பா சிகப்பா குலம் என்ன கோத்திரம் என்ன இப்படி எதுவுமே நான் பார்க்கலடா. ஆனா அடுத்தவன் பொண்டாட்டிய போய் ப்பு! உனக்கு கல்யாணம் பண்ணா என் சொத்துல ஒரு நயா பைசா கூட உனக்கு கிடைக்காது. பிச்சைக்காரனா நடு ரோட்ல தான் அலைவ நீ. தலைவரே எல்லாம் கூடி வர நேரத்துல தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க தலைவரே. ஒரு நிமிஷம். கொன்று உன்ன நாய. இன்னையில இருந்து உன்னை கட்சியை விட்டே தூக்கியாச்சு. தலைவரே உன்னை பத்த அப்பனடா நீ. புள்ளையோ மூஞ்சில காரி துப்பிடுச்சு. அதை வாங்கிட்டு நின்னு உயிரோட இருக்க. என் புள்ள வாழ்க்கையை வேற கெடுக்க பாக்குறேன். அரசியல் வாழ்க்கையிலே உன்னை இல்லாம பண்ணிடுவான். ஜாக்கிரதை. இங்க பாருங்க, இனிமே என் புள்ள உங்க வாழ்க்கையில குறுக்க வர மாட்டான். அப்படி வந்தான் அவனை நானே கொன்றுவேன். அப்பா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போப்பா. போங்க போங்க. வாங்கப்பா. ஏய் என் கண்ணு முன்னாடி நிக்காத.